வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அகவலைப்படி 74% உயர்வு அரசு ஊழியர்களுக்கு 3 சூப்பர் நியூஸ் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்காக அதிக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இத்துடன் மற்றொரு ஆர்வம் அவர்களிடம் அதிகரித்து வருகிறது. 8வது ஊதியக்குழு முறையாக அமலுக்கு வரும் முன்பாக அகவலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம், விலைவாசி ஆகியவற்றை ஈடு செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியினை வழங்குகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஓராண்டுக்கு 2 முறை இது திருத்தப்பட்டு வருகிறது. 7வது ஊதியக்குழுவின் கீழ் அகவலைப்படி வளர்ச்சி முந்தைய ஊதியக்குழுவில் காணப்பட்டதை விட மெதுவாக இருந்தது. இப்போது இந்த இடைவெளி ஒரு சாதகமான அம்சமாக மாறலாம். 8வது ஊதியக்குழு வர இருக்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் ஒரு கணிசமான சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது 58% அகவலைப்படி கிடைத்து வருகிறது. 8வது ஊதியக்குழு முழுவதுமாக அமலுக்கு வருவதற்கு முன்பாக அது 70% நெருங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிசம்பர் 2025க்கான அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர் விலை குறியீடு AICPIW வெளியிட்டது. இந்த குறியீடானது 148.2 அதிகரித்துள்ளது. அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய வகையில் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதத்தில் அகவலைப்படியை 2 முறை திருத்தி அமைத்து வருகிறது. மார்ச் 2026 அறிவிக்கப்பட உள்ள ஜனவரி 2026க்கான அடுத்த அகவலைப்படி திருத்தம் 60% உயரலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதற்கு பின்பு 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் மேலும் 2 முறை அகவலைப்படியில் திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழு தனது பரிந்துரையை சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் அகவலைப்படியானது 74% வரை நெருங்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. இதற்கு இந்த அகவலைப்படி அதிகரிப்பு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு புதிய ஊதியக்குழு செயல்படுத்தப்படும் போதெல்லாம் அகவலைப்படி 0 ரீசெட் செய்யப்படும். அப்போது உள்ள அகவலைப்படி புதிய அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுகிறது. அவ்வாறு அகவலைப்படி 0 ரீசெட் செய்யப்படும் நேரத்தில் அகவலைப்படி அதிகமாக இருந்தால் அது ஒரு சிறந்த சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். கடந்த காலகட்டத்தில் இந்த முறையானது ஊழியர்களுக்கு உதவி செய்துள்ளது. 5வது ஊதியக்குழுவில் அகவலைப்படி 74% எட்டியது. 6வது ஊதியக்குழுவில் 124% எட்டியது. இதை ஒப்பிட்டால் 7வது ஊதியக்குழுவில் வளர்ச்சி மெதுவாக இருந்து வந்தது. இது வர இருக்கும் திருத்தத்தை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கும். 7வது ஊதியக்குழுவில் அகவலைப்படி வளர்ச்சி மெதுவாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் COVID-19 பெருந்தொற்று. அரசுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி மற்றும் அதிகரித்த சுகாதார செலவு காரணமாக மத்திய அரசு 18 மாதங்களுக்கான அகவலைப்படியை முடக்கியது. இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் வழக்கமான உயர்வை இழந்தார்கள். மற்றொரு சம்பள அதிகரிப்பிற்கான காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர். இது புதிய அடிப்படை ஊதியத்தை கணக்கிட பயன்படுத்தும் ஒரு மல்டிப்ளையர். 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. அதாவது பழைய அடிப்படை ஊதியம் 2.5 பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் பெறப்பட்டது. 8வது ஊதியக்குழுவிற்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.5 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. DA மறு சீரமைப்புக்கு முன்பாக அகவலைப்படி 74% நெருங்கி புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வலுவாக இருந்தால் ஊழியர்கள் தங்கள் மாத சம்பளத்தில் ஒரு கணிசமான உயர்வை எதிர்பார்க்கலாம். பல அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் கீழ் இருந்த மந்தமான ஆண்டை 8வது ஊதியக்குழு இறுதியாக ஈடு செய்யலாம். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.